இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன். பட்டர் தானே? ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் தான் போடணும். இப்போ 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன். 10 பல்லு பூண்டு அதை நைஸாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதையும் இதில் போட்டு இப்போ காய்ச்சி ஆற வச்சுன 1/4 லிட்டர் பால் இதை ஊற்றிக்கலாம். 50 கிராம் முந்திரியை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கெட்டி ஆயிரும். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை அளவா சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ரொம்ப ஸ்வீட்டா போயிடும். சால்ட் கொஞ்சம் லைட்டா. எல்லா சிக்கன்லையும் நல்லா மூழ்கி இந்த மாதிரி நல்லா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ஜப்பான் சிக்கன் ரெடி. ஓகே, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஜப்பான் சிக்கன் ரெடி. ஆவி பறக்க பறக்க சுட சுட இருக்குது. இப்போ பிளேட்டில் போட்டு தரேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. சூப்பராக இருக்கு மாமா. நான் கூட அந்த பால் டேஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். இந்த பால் டேஸ்ட்லாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலி இந்த ஜப்பான் சிக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு அப்படி இல்லாட்டி பிரியாணி இது நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி சப்பாத்திக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறத்தில் நல்லா பார்க்கவே நல்லா ஃப்ரைடு பண்ண மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இதே மாதிரி சமையல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஈரோடு சேஞ்சஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸும் பழைய வீடியோஸும் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும்.